லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 7 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். பகவான் நாலேஜ், அந்த நாலேஜ் அதனுடைய அந்த கே வந்து கேபிட்டல்ஸ்ல கொடுத்துருக்காரு. அதே போல இக்னோரன்ஸ் ஐ வந்து கேபிட்டல்ஸ், இரண்டுமே வந்து கேபிட்டல்ஸ்ல ஆரம்பிக்கின்றார். என்ன இதனுடைய பொருள் என்னென்றால், வழக்கமாக நாம் அறிந்துள்ள அந்த நாலேஜ் என்பது, ஞானம் என்பது புத்தக ஞானமோ அல்லது உலகாயுத ஞானமோ அல்லது சாஸ்திர ஞானமோ கிடையாது. ஞானம் என்பது த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். நாமும் அந்த பரம்பொருளும் வேறல்ல என்கின்ற உண்மையை எல்லா தளங்களிலும் உணர்ந்திருப்பது, அதுதான் நாலேஜ். இக்னோரன்ஸ் என்பது இந்த தனிப்பட்ட ஜீவர்களாக நாம் இருந்து கொண்டு அதுதான் உண்மை என்று நம்பி அந்த ஒருமைத்தன்மையை அறியாமல் இருப்பது, அதுதான் இக்னோரன்ஸ். இந்த போன செஷன்ல நம்ம பேராகிராஃப் 2 and 3 பார்த்தோம். அதை சற்று நினைவு கூறலாம். இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்றால், அதனுடைய மூலம் இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற தன்மைதான் அதனுடைய ஆதி மூலமாக நமக்கு தோன்றுகின்றது. அது மாத்திரமல்ல, அறியாமையிலிருந்து அந்த ஞானத்திற்கு செல்லும் வண்ணமாகத்தான் அனைத்துமே தோற்றமளிக்கின்றன. இந்த உலகத்தில் காணப்படுவது எல்லாமே அந்த சச்சிதானந்தாவினுடைய அம்சம்தான். அது மாத்திரமல்ல, 7 அம்சங்கள் இந்த உலகத்தில் எல்லா நிலையிலுமே காணப்படுகின்றன. அதை ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. இந்த கருத்தை பகவான் பேராகிராஃப் 1 அதில் கூறியிருந்தார், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்று. அது என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்றால், சச்சித் ஆனந்தா, அதற்கு இடையில் சூப்பர் மைண்ட், கீழே மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர். இதுதான் இந்த 7 விஷயங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே எடுத்துக்கொண்டால் இந்த 7 விஷயங்கள் தான் அடங்குகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஒவ்வொரு தளங்கள்ல ஒரு அம்சம் வந்து மேலோங்கி காணப்படலாம். உதாரணத்திற்கு சட உலகில் பார்த்தோம் என்றால் மேலோங்கி காணப்படுவது இந்த சட இயல்பு, மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ், மேட்டர். அவ்வாறு இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், மற்ற விதிகள் எல்லாமே உள்பொதிந்து இருக்கும் அப்படிங்கிறார். they are not only present but also active அப்படிங்கிறார். ஒரு பிரின்சிபல் இருந்தா போதும், மற்ற பிரின்சிபல் எல்லாமே, ஒரு பிரின்சிபல் மேலோங்கி காணப்படலாம், மற்ற விதிகள் எல்லாமே வந்து இருப்பது மாத்திரமல்ல, they are secretly active என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இது பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார், எப்படி இந்த உலகம் என்பது
நமக்கு அறியாமை காணப்படுகின்றது, முரண்பாடு, இருள், பிரிவினை, லிமிட்டேஷன் இதெல்லாம் காணப்படுகின்றது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று பகவான் அவ்வாறு இருப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை, இருந்தாலும் நாம் காண்கின்றோம். ஆனால் அந்த நிலையில் இருந்து கொண்டே நாம் என்ன நினைக்கின்றோம், ஒரு உயர்வான நிலையை நோக்கி உயர்வான நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்று மனிதர்கள் அதற்காக ஆர்வமுறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒன்றை நோக்கி ஆர்வம் வரும் பொழுது எதை நோக்கி ஆர்வம் உறுகின்றோமோ அந்த அம்சம் எங்கோ ஒரு இடத்தில் அதனுடைய சாத்தியக்கூறு இருந்தாக வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எதை நோக்கி நாம் இந்த பிரபஞ்சத்தில் எதை நோக்கி ஆர்வம் உறுகின்றோமோ அதனுடைய உண்மையான சாத்தியக்கூறோ அல்லது அதனுடைய சாநித்தியமோ எங்கோ இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், நாம் இருக்கும் நிலையிலிருந்து உயர்வான நிலை என்பது இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை நம்முடைய வேத காலத்து ரிஷிகள் இந்த உயர் உலகம், ஹையர் வேர்ல்டு, சூப்ரமெண்டல் வேர்ல்டு, இதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறார் பகவான். அந்த சூப்ரமெண்டல் வேர்ல்டு அப்படிங்கிறத அவர்கள் வெவ்வேறு விதமாக வர்ணித்தார்கள். சீட் ஆஃப் ட்ரூத், உண்மையினுடைய இருப்பிடம் என்று வர்ணித்தார்கள். அல்லது ஹோம் ஆஃப் ட்ரூத், உண்மையினுடைய புகலிடம் என்று வர்ணித்தார்கள். அல்லது ஒரு அகண்ட பிரம்மாண்டமான உண்மை, வாஸ்ட் ட்ரூத் என்று வர்ணித்தார்கள். அல்லது உண்மை எது சரியாக இருக்கின்றதோ, ஒழுங்காக இருக்கின்றதோ, அது உண்மை, ஒழுங்கு, அந்த விசாலமான பிரம்மாண்டம், இவை மூன்றும் இணைந்த அம்சமாக அதை வர்ணித்தார்கள். ரிதம், சத்தியம், பிரகத் என்று வர்ணித்தார்கள். இதெல்லாம் வேதகாலத்து ரிஷிகள் இந்த அதிமானச உலகத்தை பற்றி கண்டறிந்த ஒரு வெளிப்பாடுகளாக பகவான் குறிப்பிடுகின்றார். இத்தகைய வார்த்தைகளின் மூலம் அந்த உயர் உலகத்தை அவர்கள் கண்டு தரிசித்தார்கள். அதை அவ்வாறெல்லாம் அவர்கள் விவரித்தார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த உலகம் எப்படி காணப்படுகின்றது என்றால், உண்மையும் பொய்மையும் கலந்த ஒரு அமைப்பாகத்தான் காணப்படுகின்றது. உண்மை என்பது அந்த பொய்மையினால் ஒருத்திரிந்து இங்க உலகத்தில் காண்கின்றோம். இங்கு ஆரம்பத்தில் எது காணப்படுகின்றது என்றால் அந்த இருள், அந்த sea of inconscience, அந்த உணர்வற்ற நிலையினுடைய ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. இந்த வேத காலத்து ரிஷிகள் என்ன உண்மையை கண்டறிந்தார்கள் என்றால், அவ்வாறு இந்த உலகம் ஒரு இருள் பொதிந்ததாகவும் உணர்வற்ற நிலையினுடைய ஒரு மாபெரும் அமைப்பாகவும் இருந்தாலும் கூட, அந்த நிலையில் இருந்துதான் ஒளி என்பது பிறந்தாக வேண்டும். எந்த நிலை என்னதான் எதிர்மறையான நிலை உடையதாக இந்த உலகம் காணப்பட்டாலும் அந்த நிலையிலிருந்துதான் ஒளி என்பது பிறந்தாக வேண்டும் என்பதை கண்டறிந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சாஸ்வத தன்மை, அந்த இறைத்தன்மை எல்லாமே நாம் வாழ்கின்ற வாழ்வில் இருந்தேதான் நாம் உருவாக்க வேண்டும். அது என்னதான் எதிர்மறையான அம்சங்களான மரணம், அறியாமை, பலவீனம், துன்பம், வரையறைக்குட்பட்டு இருத்தல் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த நிலையில் இருந்துதான் நாம் அந்த அழியாத்தன்மையும் அந்த இறைத்தன்மையையும் நாம் உருவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். ஆகையினால் அவர்கள் இந்த உலகம் என்பது மாயை என்றும், இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், இது மாறாது என்கின்ற ஒரு எதிர்மறையான கருத்தை நம்முடைய வேதகாலத்து ரிஷிகள் கொண்டிருக்கவில்லை. அதைத்தான் பகவான் விளக்குகின்றார். இந்த
உயர் உணர்வு நிலையே புதிய உலகத்தை உருவாக்குதல் என்பது யார் செய்ய வேண்டும் என்றால் மனிதன்தான் செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். மனிதன்தான் அந்த புத்துலகத்தை உருவாக்க வேண்டும். அந்த புத்துலகம் என்பது எப்படி இருக்கும் என்றால் அது எல்லாமே அங்க ஒத்திசைவோடு காணப்பட்டு இருக்கும். இது பகவான் இது வேதகாலத்து ரிஷிகள் என்ன கூறினார்கள் என்றால் அது ஏற்கனவே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அது முழுமையாகவும் சாஸ்வதமாகவும் இருக்கின்ற அம்சம்தான் அது. நாம் இருக்கக்கூடிய அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த உலகம் என்பது, த லோவர் வேர்ல்ட் என்பது எதற்கு ஒரு முதலாவதான ஒரு அடிப்படை அம்சமாக அமைகின்றது என்றால், அந்த உயர் உலகத்திற்கு முதலாவதான ஒரு அடிப்படை அம்சமாக அமைகின்றது. இங்கு இருளை காண்கின்றோம். இந்த இருள் என்பது தன்னுள்ளே எதை கொண்டதாக இருக்கின்றது என்றால் அந்த ஒளியை தாங்கும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. அதே போல இங்கு காணக்கூடிய அந்த உணர்வற்ற நிலை இன்கான்ஷியன்ட் என்பது தன்னுள்ளே எதை தன்னுள் மறைத்து வைத்திருக்கின்றது என்றால் சூப்பர் கான்ஷியன்ட். அது மாத்திரமல்ல, இந்த பிரிவினைக்குட்பட்ட சக்திகள், பொய்மைக்குட்பட்ட சக்திகள் நம்மிலிருந்து எதை பிரித்து வைத்திருக்கின்றன என்றால் அந்த அந்த ஒருமையினுடைய அந்த உண்மை, the substance of unity, அந்த உண்மை அதை நம்மிடமிருந்து பிரித்து வைத்திருக்கின்றன. இதை நாம் வென்று மீட்க வேண்டும் என்று வேதகாலத்து ரிஷிகள் கண்டறிந்தார்கள். இதை உயர் உலகம் என்று அவர்கள் வர்ணித்தார்கள். த கிரேட்டர் வேர்ல்ட் ஆஃப் ஹார்மனி என்றெல்லாம் அவர்கள் வர்ணித்தார்கள். இந்த மனிதன் என்ன காரணத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கின்றான் என்பது இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் மனிதனுடைய இருப்பு என்பது இங்கு நியாயப்படுத்தப்படுகின்றது. என்ன காரணத்திற்காக மனிதன் என்பவன் இருக்கின்றான் என்றால் இந்த லட்சியத்தை எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனுடைய இருப்பு இந்த உலகத்தில் நியாயப்படுத்தப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு உன்னதமான ஒரு படைப்பு, உன்னதமான ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த முழுவதும் அந்த உணர்வு நிலையை தன்னுள் கொண்டதாக இருக்க வேண்டும். தன்னுள்ளே அனைத்தையும் ஒரு முழுமையாக நிறைவாக கொண்டிருக்க வேண்டும். எதையும் நம்பியிராமல் தன்னுள்ளே அனைத்தையும் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அந்த புதிய உருவாக்கம் என்பது. ஆனால் அவ்வாறு இந்த உலகத்தில் நாம் இருக்கும் தற்பொழுதுள்ள நிலையில் அது காணப்படுவது இல்லை. எல்லாமே பிரிவினைக்குட்பட்ட நிலையில் இருக்கின்றது. அந்த இன்கான்ஷியன்ஸ் அதுதான் அனைத்தையுமே ஒரு வரையறைக்கு உட்பட்டு ஒரு பிரிவினைக்கு உட்படுத்துகின்றது. பல்வேறு சக்திகளினுடைய கைப்பாவையாகத்தான் நாம் அலைக்கழிக்கப்படுகின்றோம். ஆகையால் மனிதனுடைய வாழ்வு என்பது போராட்டமாக இருக்கின்றது. மனிதன் தன்னுடைய ஒரு உயர் ஞானம் பொருந்திய சங்கல்பத்தையும் அந்த ஞானத்தையும் இத்தகைய ஒரு எதிர்மறையான ஒரு உலகில் நிலைநாட்ட போராடுகின்றான். இதுதான் தற்பொழுது உள்ள உலகத்தினுடைய நிலையாக இருக்கின்றது. இந்த சக்தியினுடைய இந்த உலகத்தில் செயல்படும் சக்திகள் எல்லாம் பார்ப்பதற்கு இயந்திர கதியாகவும் குருட்டுத்தனமாக செயல்படும் சக்தியாகவும் காணப்படுகின்றன.
சக்திதான் அனைத்திற்கும் அடிப்படை. இத்தகைய சக்தி தான் அனைத்திற்கும் அடிப்படையாகவும் எங்கும் பரவியுள்ளதாகவும் அடிப்படை விதியாகவும் காணப்படுகின்றது. அத்தகைய உலகத்தில் ஒரு ஒளி பொருந்திய சக்தி என்றால் மனிதனுடைய சக்தி ஒன்றுதான் ஒளி பொருந்திய சக்தியாக காணப்படுகின்றது. மற்ற சக்திகள் எல்லாம் ஒரு குருட்டுத்தனமாகவும் இயந்திர கதியாகவும் செயல்படும் சக்திகளாக காணப்படுகின்றன. ஆகையினால் மனிதனுடைய போராட்டம் என்பது, வாழ்வு என்பது எப்படி இந்த இத்தகைய சக்திகளினுடைய செயல்பாட்டிற்கு மத்தியில் காணப்படுகின்றது என்றால், மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டாக, ஒரு போராட்டமாகத்தான் காணப்படுகின்றது. இது எல்லாமே நாம் அறிகின்றோம். நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியல, லைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியல. பல்வேறு சக்திகளினுடைய ஒரு 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 போராட்டத்தின் மூலமாகத்தான் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். ஆகையினால் இத்தகைய ஒரு உலகத்தில் மனிதனுடைய ஆன்மா என்பது ஏதோ விபத்தினால் நுழைந்தது போல் காணப்படுகின்றது. இந்த இருள் பொருந்திய மாபெரும் ஒரு உணர்வற்ற நிலையில் காணக்கூடிய அமைப்பில் மனிதனுடைய ஆன்மா என்பது ஒரு மிகவும் எப்பொழுதுமே அது அழிந்து போகின்ற, ஒரு மறைந்து போகின்ற, இத்தகைய சக்திகளுக்கு மத்தியில் மறைந்து போகின்ற ஒரு தற்காலிகமான அமைப்பாகத்தான் காணப்படுகின்றது. அல்லது அது எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், இந்த உலகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, அது ஏதோ வெளி உலகத்தில் இருந்து வந்தது போல அது காணப்படுகின்றது. அல்லது அது தவறுதலாக இந்த உலகத்தில் நுழைந்து விட்டது போல் எல்லாம் காணப்படுகின்றது. இது பகவான் விவரிப்பது எல்லாமே மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது இந்த உலகத்தில், மனித ஆன்மாவினுடைய அதனுடைய ஸ்டேட்டஸ் நிலை எவ்வாறு இருக்கின்றது இந்த உலகத்தில் என்றெல்லாம் விவரிக்கின்றார். அடுத்து பகவான் என்ன எதற்கு நம்ம எந்த கருத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றார் என்றால், இத்தகைய உலகத்தில் இருந்து கொண்டு நாம் எவ்வாறு ஒரு உயர்நிலைக்கு செல்வது, இது ஒரு முதல் கேள்வி. இரண்டாவது, நாம் காண்கின்ற இந்த அறியாமை என்பது எப்படி ஏற்பட்டது? எல்லாமே சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடாக காணப்படும் இந்த உலகத்தில் அந்த அறியாமை என்கின்ற அம்சம் எவ்வாறு புகுந்தது என்கின்ற கருத்துக்களை ஒட்டிதான் பின்வரும் பேராகிராஃப்ஸ் அமைந்துள்ளன. மேற்கொண்டு செல்லலாம். பேராகிராஃப் 4 நாம் தற்பொழுது செல்லலாம். Book 2, Chapter 7, The Knowledge and the Ignorance, Paragraph 4. If this view of things had a complete validity, then only the absolute idealist, sent perhaps out of some higher existence, unable to forget his mission, stung into indomitable enthusiasm by a divine estrus, or sustained in a calm and infinite fortitude by the light and force and voice of the unseen Godhead, could persist under such circumstances in holding up before himself, much more before an incredulous or doubting world, the hope of a full success for the human endeavor. Thank you, sir. Thank you. Explanation for me. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. We have seen in the earlier paragraph
that our present experience of the world is an original inconscience developing in life into a limited and divided self consciousness. Blind mechanic force confronts us everywhere. The inconscience seems to us the beginning and the end. The self conscious soul seems hardly more than a temporary accident. It appears as a foreigner, a mistake, a stumble downwards of the superconscious light. If these things are true, only the absolute idealist can persist under such circumstances. Such an idealist must be sent out of some higher existence. He must stick to his mission till the end. He must be having an indomitable enthusiasm triggered by a divine impulse. His enthusiasm must be sustained in a calm and infinite strength of mind by the light and force and voice of the unseen Godhead. Only such a person could persist under the adverse scenario, holding up hope for success for the human endeavor, not only before himself, but much more before a doubting world. Thank you, sir. Thank you, madam. Thank you. நாம் ஏற்கனவே பார்த்தோம், தற்பொழுது இருக்கக்கூடிய உலகம் எல்லாமே வந்து இன்கான்சியன்ஸ், உணர்வற்ற நிலை இலிருந்து ஒரு பிரிவுபட்ட உணர்வு நிலையை உண்டாக்கும் அமைப்பாகத்தான் காணப்படுகின்றது. சக்தி எப்படி என்றால், ஒரு மிகவும் வல்லமை பொருந்திய குருட்டுத்தனமாக பிளைண்ட் மெக்கானிக் ஃபோர்ஸ், அதை நாம் எல்லா நிலையிலும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய ஆரம்பமும் முடிவும் உணர்வற்ற நிலைதான் என்கின்ற ஒரு அளவிற்கு நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு பொருள் முதல்வாதி, ஒரு மெட்டீரியலிஸ்ட், அவங்கள போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க இதுதான் சொல்லுவாங்க, இந்த உலகம் என்பது வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே மேட்டர் தான் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, மெட்டீரியல் ஃபோர்ஸ் தான் ஒன்லி ஃபோர்ஸ், வேற எதுவுமே கிடையாதுன்னு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை அவ்வாறு தான் காணப்படுகின்றது. அதில் ஒரு கால் நாம் ஆன்மா என்பதை உணர்ந்திருந்தாலும், அந்த ஆன்மா என்பதும் ஒரு தற்காலிகமாக நிகழ்ந்த விபத்து போல் தான் காணப்படுகின்றது. அது வந்து ஒரு பர்மனன்ட் பிக்சராக காணப்படுவது இல்லை. ஏன்னா இங்க எது டாமினேட் பண்ணுது அப்படின்னா மெட்டீரியல் ஃபோர்ஸ், மெட்டீரியல் பினாமினன், அதுதான் இந்த உலகத்தில் டாமினேட் பண்ணுது. இங்க ஆன்மா என்பது இந்த நிலைக்கு ஒரு புறம்பான அம்சமாகத்தான் காணப்படுகின்றது. இதெல்லாம் வந்து தோற்றம், ஆனால் இது உண்மை கிடையாது. அதைத்தான் பகவான் சொல்லி, இதெல்லாம் வந்து ஒரு தோற்றம் தான், ஆனால் உண்மை கிடையாது. உண்மையிலேயே அப்படித்தான் இதெல்லாம் உண்மை அப்படின்னா, இத்தகைய உலகத்துல வந்து ஒரு உயர் உலகையோ உயர் உணர்வு நிலையோ யாரால் எட்ட முடியும் அப்படின்னா சாதாரண மனிதனால எட்ட முடியாது. பகவான் என்ன கூறுகின்றார்? only the absolute idealist அவரால், அத்தகைய ஒருவரால் தான் இந்த உலகத்தில் ஒரு உயர் உணர்வு நிலையை எட்ட முடியும். அதுவும் எங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு உயர் உலகத்தில் இருந்து அவர் வந்திருக்க வேண்டும். sent perhaps out of some higher existence. அவருடைய நோக்கத்துல அவர் வந்து உறுதியாக விடாப்பிடியாமல் இருக்க வேண்டும். ஒரு இறை சக்தியினுடைய ஒரு மிக வலிமை வாய்ந்த தூண்டுதலால் அவர்
இயக்கப்பட வேண்டும். தன்னுடைய மன உறுதியையும் அந்த ஒரு மனதில் ஒரு அமைதியுடன் கூடிய அந்த மன உறுதியையும் ஒரு உயர் ஒளியாலும் உயர் சக்தியாலும் அந்த இறைவனுடைய அந்த இறை சக்தியாலும் தான் அவர் இந்த உலகத்தில் நிலைநாட்ட முடியும். அது மாத்திரமல்ல, பகவான் என்ன கூறுகின்றார், இத்தகைய மனிதர் வந்து இந்த இத்தகைய உயர் லட்சியம் குறித்த நம்பிக்கையை வந்து முதலில் அவர் அந்த நம்பிக்கை விடாமல் பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முன்னாலும் அந்த நம்பிக்கையை அவர் விட்டுவிடாமல், உலகத்தினுடைய சந்தேகங்களுக்கும் மத்தியில் இத்தகைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் அவர் அந்த நம்பிக்கையை தாங்கி பிடிக்க வேண்டும். இத்தகைய ஒரு மனிதரால் தான் இந்த உலகம் தற்பொழுது இருக்கின்ற நிலையில் ஒரு உயர்வான லட்சியத்தை எட்ட முடியும், ஒரு உயர் உணர்வு நிலையை எட்ட முடியும். ஆனால் இது மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க? சாதாரண மனிதன் அப்படி என்றால் இறை வாழ்வு, டிவைன் லைஃப் என்பது அனைவருக்கும் சாத்தியம் இல்லை. பகவான் என்ன கூறுகின்றார், இந்த மேற்கொண்டு மேலில் நம்ம மேல பார்த்த எதிரான அம்சங்களை உடையதுதான் இந்த உலகம் என்பது உண்மை என்றால், அதுதான் இங்க பகவான் வந்து குவாலிஃபை பண்றார். இஃப் திஸ் வியூ ஆஃப் திங்ஸ் ஹேட் அ கம்ப்ளீட் வேலிடிட்டி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வியூ வந்து அதுல ஏதோ ஒரு 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 ராங் பர்செப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதான அர்த்தமாகுது. மேற்கொண்டு இந்த உலகம் குறித்த அந்த எதிர்மறையான கருத்துக்கள் அது குறித்த உண்மையில ஒரு ராங் பர்செப்ஷன் இருக்கு அப்படிங்கிறாரு. அது உண்மையா அப்படித்தான் அந்த உலகம் இருந்தது அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து ஒரு சாதாரண மனிதனால உயர்வான லட்சியங்களை எட்ட முடியாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனால தான் முடியும். ஆனா எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி பர்சனா இருக்க முடியாது. அதற்காகத்தான் பகவான் வந்து இஃப் திஸ் வியூ ஆஃப் திங்ஸ் ஹேட் அ கம்ப்ளீட் வேலிடிட்டி அப்படிங்கிறார். அப்படின்னா அது வந்து வேலிடிட்டி இல்லை, அதுல ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படிங்கிறது தான் பகவான் விளக்குகின்றார். ஏன்னா இங்க பகவானுடைய எழுத்துக்களின்படி சாதாரண மனிதனுமே அந்த உயர்வான வாழ்க்கையை வாழ முடியும், தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும் என்பதுதான் பகவானினுடைய அந்த ஒரு கோட்பாடு. அடுத்தது போகலாம். Actually, for the most part, men either reject it from the beginning or turn away from it eventually after some early enthusiasm as a proved impossibility. The consistent materialist seeks a partial and short lived power, knowledge, happiness, so much only as the dominant inconscient order of nature will allow to the struggling self consciousness of man if he accepts his limitations, obeys her laws, and makes as good a use of them by his enlightened will as their inexorable mechanism will tolerate. The religionist seeks his reign of enlightened will, love, or divine being, his kingdom of God, in that other world where they are unalloyed and eternal. The philosophic mystic rejects all as a mental illusion and aspires to self extinction
in some nirvana, or else an immersion in the featureless absolute. If the soul or mind of the illusion driven individual has dreamed of a divine realization in this ephemeral world of the ignorance, it must, in the end, recognize its mistake and renounce its vain endeavor. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, படிங்க please. சார். What would be the common men in this world of struggle and inconscience? Either they reject it from the beginning or turn away from it, eventually after initial enthusiasm, seeing it as a proven impossibility. The materialist seeks in the world a partial and short-lived power, knowledge, happiness. We can attain them only so much as the dominant inconscient order of nature will allow to the struggling self-consciousness of man. For this, he must accept his limitations, obey her laws, and make us put a use of them by his enlightened will as the relentless mechanism of nature will permit. He cannot exceed the limits imposed on him by nature. The religionistic reign of enlightened will, love, or divine being, his kingdom of God in that other world, whether they are pure and eternal. His seeking is otherworldly. The philosophic mystic rejects all as mental illusion and aspires to self-extinction in some nirvana or losing himself in some featureless absolute. Because the illusion-driven individual soul cannot dream of a divine realization in this ephemeral, that is temporary world of the ignorance. It must, in the end, recognize its mistake and renounce its vain effort. Thank you, sir. Thank you. நான் பார்த்தோம் இந்த உலகத்துல எப்படி எல்லாமே எதிர்மறையான அம்சங்களா இருக்கின்றது. அத்தகைய ஒரு நிலையில ஒரு சாதாரண மனிதனால முடியாது. ஒரு அப்சல்யூட் ஐடியலிஸ்ட், அத்தகைய ஒரு மனிதனால்தான் இந்த உலகத்திலிருந்து ஒரு உயர்வான உலகத்தை அவன் எட்ட முடியும் என்பதை பார்த்தோம். அதனால்தான் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் அவன் ஒரு உற்சாகத்துடன் இதில் பயணித்தாலும் இறுதியில் அவன் இது நடக்க முடியாத காரியம் என்று கைவிட்டு விடுகிறான். தன் முயற்சியை அவன் கைவிட்டு விடுகின்றான். ஒரு சாதாரண மனிதன் ஆரம்பத்தில் ஒரு உத்வேகத்துடன் செயல்பட்டாலும் போக போக இது நம்மால் முடியாது, நடவாத காரியம் என்று கைவிட்டு விடுகின்றான். பொருள் முதல்வாதிகள், மெட்டீரியலிஸ்ட், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இத்தகைய உலகத்தில் என்றால், ஒரு தற்காலிக சக்தி, ஒரு ஷார்ட் லிவ்டு பவர், அதைத்தானே எல்லாருமே நாடுகின்றார்கள். இப்ப பவரை நாடுகின்றவர்கள் எல்லாமே நன்றாக தெரிகின்றது. பவர் என்பது, அதிகாரம் என்பது தற்காலிகமானது. எப்பொழுதுமே அதிகாரம் என்பது நினைத்து ஒருவருடன் நிலைத்து இருக்க முடியாது என்பதை நன்கு அறிந்தும் அதைத்தான் அவர்கள் நாடுகின்றார்கள். தற்காலிகமான ஒரு அதிகாரம், சக்தி, தற்காலிகமா இருக்கக்கூடிய ஒரு அறிவு, சந்தோஷம், இதைத்தான் தற்காலிகமான விஷயங்களை நாடுகின்றார்கள். அதுவும் அப்படின்னா அந்த அவர்களுடைய முயற்சியில கூட எந்த அளவுக்கு இயற்கை அவர்களை அனுமதிக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் இத்தகைய இந்த விஷயங்களை அவர்களால் அடைய முடிகின்றது. இயற்கையினுடைய விதிக்கு உட்பட்டுதான் அவர்களும் செயல்பட வேண்டியிருக்கு. முதுமை வருகின்றது அவர்களுக்கு. உடல் என்பது ஒரு காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு
ஒரு வரம்பை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு லிமிட்குள்ள தான் அவங்க செயல்பட முடிகின்றது. தன்னுடைய வரம்புகளை உணர்ந்துதான் அவர்கள் செயல்பட வேண்டியிருக்கின்றது. அந்த விதிகளை அவர்கள் அனுசரித்து தான் செயல்பட வேண்டியிருக்கின்றது. எந்த அளவிற்கு அந்த இயற்கையினுடைய விதிகள் அவர்களை அனுமதிக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் அவர்களால் செயல்பட முடிகின்றது. இயற்கையினுடைய விதிகளை மீறி அவர்களால் செயல்பட முடியவில்லை. பொருள் முதல்வாதிகளுக்கும் செயல்பட முடிவது இல்லை. மதவாதிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு உயர்வான ஒளி பொருந்திய சங்கல்பம், அன்பு, இறையம்சம், இறைவனுடைய சாம்ராஜ்யம், இதையெல்லாம் நிறுவத்தான் அவர்களும் விழைகின்றார்கள். பட் இந்த உலகத்தில் இல்லை, வேறொரு உலகத்தில் இதை அவர்கள் நிறுவுவதற்காகத்தான் விழைகின்றார்கள். ஏனென்றால் இந்த உலகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய்மையற்றதாகவும் ஒரு தற்காலிகமாகவும் அழியக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகையால் அவர்களுடைய லட்சியங்களை எங்கு அவர்கள் பூர்த்தி செய்ய விரும்புகின்றார்கள் என்றால் அந்த வேறொரு உலகத்தில். ஆகையினால் அவர்களுடைய நாட்டம் எல்லாம் அந்த இவ்வுலகத்தில் இல்ல, வேறொரு உலகத்தில் தான் இருக்கின்றது. அதை நோக்கித்தான் இருக்கின்றது. பிலோசாபிக் மிஸ்டிக் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தத்துவ ரீதியான கோட்பாடுகளை கொண்ட அந்த குருமார்கள் அவர்கள் இந்த உலகத்தை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்றால் இது மனதினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு பிழை. ஆகையினால் எதை அவர்கள் நாடுகின்றார்கள்? இந்த உலகம் பொய்யான இந்த உலகத்திலிருந்து தன்னை அழித்து கொண்டு மறைத்து கொண்டு எங்கோ இருக்கக்கூடிய அந்த நிர்வாண நிலையில் அவர்கள் கலக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அல்லது எவ்வித அம்சமும் இல்லாத அந்த பிரம்மனுடன் தான் கலக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். இங்கு பகவான் புத்திசம், மாயாவாத கோட்பாடுகள், மாயாவாதிகள் இவர்களை குறிப்பிடும் வண்ணம்தான் இங்கு இது பற்றி குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனிப்பட்ட ஆன்மா என்பது மாயையினால் சூழப்பட்டு இருக்கின்றது. அது இத்தகைய தற்காலிகமான தோன்றி மறையக்கூடிய இந்த உலகத்தில், அறியாமைக்குட்பட்ட உலகத்தில் அவர்களால் அந்த இறைவனை அடைய முடியாது. அத்தகைய ஆன்மாவினால் இறைவனை அடைய முடியாது. ஆகினால் அது என்ன செய்ய வேண்டும் என்றால் இறுதியில் தன் பிழையை உணர்ந்து கொண்டு தன்னுடைய முயற்சியை, இந்த உலகத்தில் வாழும் முயற்சியை கைவிட வேண்டும். ஆகையினால் பகவான் இதெல்லாமே வெவ்வேறு தரப்பினர் எவ்வாறு இந்த உலகத்தை கையாளுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு சாதாரண மனிதன், ஒரு பொருள் முதல்வாதி, ஒரு மதவாதி, அல்லது ஒரு தத்துவ கோட்பாடுகளை வெளிப்படுத்தும் ஒரு ஞானி. இவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை அவர்களால் கொடுக்க முடியல. எப்படி அவர்களால் இதிலிருந்து விலகி இருக்க முடியும்? ஏதோ ஒன்று எட்டினாலும் கூட அது அவர்களால் தற்காலிகமாகத்தான் ஒரு தீர்வை அடைய முடிகின்றதே தவிர நிரந்தரமான ஒரு தீர்வை அவர்களால் தர முடியல. அடுத்தது போகலாம். But still, since there are these two sides of existence, the ignorance of nature
and the light of the Spirit. And since there is behind them the one reality, the reconciliation, or at any rate, the bridging of the gulf forecast in the mystic parables of the Veda, ought to be possible. It is a keen sense of this possibility which has taken different shapes and persisted through the centuries. The perfectibility of man, the perfectibility of society, the Alvar's vision of the descent of Vishnu and the gods upon earth, the reign of the saints, Sadhunam Rajyam, the city of God, the millennium, the new heaven and earth of the apocalypse. Thank you. Thank you. Thank you. Explanation. சார் படிக்கிறீங்களா? படிங்க மேடம். There are two sides of existence, the ignorance of nature and the light of the spirit. Since behind them is the one reality, the reconciliation or bridging of the gulf forecast in the parables of Veda ought to be possible. The keen sense of this possibility has taken different shapes and persisted through the centuries. They are the perfectibility of man, the perfectibility of society, the Alva's vision of the descent of Vishnu and gods upon earth, the reign of the saints, that is Sadhunam Rajyam, the city of God, the millennium, that is a new age where everything is transformed, the new heaven and earth of the apocalypse, that is the biblical version of end of this world and creation of the new world. Thank you, sir. Thank you. இந்த உலகம் இது மாதிரி ஒரு இருளில் இருக்கின்றது, அறியாமையில் இருக்கின்றது. இன்கான்சியன்ஸ் தான் மேலோங்கி காணப்படுகின்றது. சக்திகள் எல்லாமே ஒரு குருட்டுத்தனமாக இயந்திரகதியாக செயல்படும் சக்திகள் இருக்கின்றது. அதுல மனிதனுடைய ஆன்மா அலைக்கழிக்கப்படுகின்றது. மனிதனுடைய வாழ்வு என்பது ஒரு அனித்தியமாக இருக்கின்றது, எப்பொழுதுமே அழியக்கூடிய விஷயமாக இருக்கின்றது என்றெல்லாம் பார்த்தோம். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அதை வெவ்வேறு தரப்பினர் வெவ்வேறாக இதற்கான தீர்வை அவர்கள் கண்டறிந்தார்கள். ஒரு பொருள் முதல்வாதி ஒரு வகையான ஒரு தீர்வில் திருப்தி அடைந்தார். அதே போல ஒரு மதவாதி வேறொரு வகையான தீர்வில் திருப்தி அடைந்தார். ஒரு தத்துவ ரீதியாக கோட்பாடுகளை அமைத்துள்ள அந்த தத்துவ கோட்பாடுகள், அதை அமைத்தவர்கள் வேறொரு மாதிரி தீர்வில் அவர்கள் இதற்கான தீர்வை வழங்கினார்கள். ஆனால் எதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த உயர் உலகம், நாம் இருக்கக்கூடிய உலகம், அதாவது த வேர்ல்ட் ஆஃப் ஹார்மனி, பெர்ஃபெக்ட் வேர்ல்ட், உயர் உலகம், நாம் இருக்கக்கூடிய உலகம், இதுக்கு இடையில் உள்ள அந்த கேப், அதை மேற்கூறிய எவருமே இணைக்கவில்லை. அவங்களால அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ண முடியல. ஆனால் நாம் அப்படியே விட்டுவிடலாமா என்றால் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. ஒரு புறம் இரண்டு நம்முடைய இருப்பில் பார்த்தோம் அப்படின்னா இரு வகையான அமைப்புகள் காணப்படுகின்றன நாம் வாழும் இந்த வாழ்வில் இருப்பில். ஒருபுறம் அறியாமைக்கு உட்பட்ட
அந்த இயற்கை அறியாமைக்குட்பட்ட அந்த இயற்கை, த இக்னோரன்ஸ் ஆஃப் நேச்சர், அறியாமையை தன்னுள் கொண்ட அந்த இயற்கை. மறுபுறம் அந்த லைட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆன்ம ஒளி, இது ரெண்டும் காணப்படுகின்றது. அசோகன் சார், உங்க மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்க. தேங்க்யூ. இவை இரண்டுமே வெவ்வேறாக காணப்படுகின்றது. ஆனால் எந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவை இரண்டுக்கும் பின்னால், த இக்னோரன்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் த லைட் ஆஃப் த ஸ்பிரிட், இவை இரண்டுக்கும் பின்னாலே ஏதோ ஒரு மாபெரும் உண்மை இருக்கின்றது. அது என்னவென்றால் அந்த மெய்மை, ஒன் ரியாலிட்டி, ஏகமாக இருக்கக்கூடிய அந்த மெய்மை, இது ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கின்றது. அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை அறிந்து கொண்டால் இவை இரண்டும் எதிரெதான அம்சங்கள், இரு துருவங்கள் என்று நாம் நினைக்க மாட்டோம். ஏன் நாம் நினைக்கின்றோம் என்றால், இது வேறு அது வேறு என்று நினைக்கின்றோம். அதற்கு பின்னால் உள்ள அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த மெய்மையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் இவை இரண்டுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்றால், there is one reality. ஆனால் வேதகாலத்து ரிஷிகள் இதை உணர்ந்திருந்தார்கள். வேதகாலத்து ரிஷிகள் அந்த மெய்ப்பொருளையும் இந்த சடப்பொருளையும் வெவ்வேறாக கருதவில்லை. அவர்கள் இவை இரண்டுமே, அந்த மெய்ப்பொருளும் சரி சடப்பொருளும் சரி, இவை இரண்டுமே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அம்சங்கள் என்றுதான் அவர்கள் கருதினார்கள். ஆகினால் அவர்களுடைய அந்த மிஸ்டிக் பேரபிள்ஸ், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அந்த பேரபிள்ஸ்னா என்ன அர்த்தம்? சின்னஞ்சிறு கதைகளின் மூலமாக, ஆனால் அந்த கதைகள் மேற்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக தெரியும். ஆனா அது மிஸ்டிக்கா இருக்கும், அது புரியாது நம்மளுக்கு. அவைகளின் மூலமாக இந்த உண்மையை அவர்கள் கூறினார்கள். சாத்தியம், அந்த மெய்ப்பொருளையும் அந்த உயர் உலகமும் கீழ் உலகமும் இணைவது சாத்தியம் என்பதை அவர்கள் வெவ்வேறு விதமாக அவர்கள் கூறியுள்ளார்கள். இவை இரண்டுக்கும் இடையில் ஒத்திசைவை ஏற்படுத்துவது சாத்தியம் என்று கூறியுள்ளார்கள். ஏனென்றால் இவை இரண்டிற்கும் பின்னால் இருப்பது அந்த ஒரே பரம்பொருள் தான், ஒன் ரியாலிட்டி தான். இந்த ஒரு சாத்தியக்கூறுதான் பல்வேறு வடிவங்களாகவும் பல்வேறு ரூபங்களாகவும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டன. மனிதனை ஒரு பூரணமான ஒரு அமைப்புள்ள ஒரு அம்சமாக மாற்ற முடியும். The perfectibility of man. சமுதாயத்தை முழுவதும் ஒரு பூரணமான ஒரு அமைப்பாக மாற்ற முடியும். The perfectibility of society. ஆழ்வார்கள் தங்களுடைய ஞான திருஷ்டியில் எதை கண்டார்கள் என்றால், அந்த விஷ்ணுவினுடைய இந்த இரக்கத்தை, இந்த உலகத்தில் அந்த பரம்பொருளினுடைய இரக்கத்தை, வெளிப்பாட்டினை அவர்கள் கண்டறிந்தார்கள். இறையம்சம் பொருந்திய அமைப்புகளினுடைய அந்த வெளிப்பாட்டினை இந்த உலகத்தில் அவர்கள் கண்டறிந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ரெயின் ஆஃப் செயின்ஸ், ஞானிகள், அவர்களுடைய ஒரு சாம்ராஜ்யம் இங்கு ஏற்படுத்த முடியும் என்பதை கண்டறிந்தார்கள். இதை பல்வேறு ஆன்மீக கோட்பாடுகளில் பல்வேறு விதமாக இவையெல்லாம் காட்டப்படுகின்றன. The city of God, the millennium என்றால் ஒரு புதிய உலகம், the new heaven and earth of the apocalypse. The biblical version எப்படி என்ன கூறப்படுகின்றது என்றால், இத்தகைய உலகம் இவ்வாறு இருக்காது, இது முற்றிலுமாக அழிந்து வேறு ஒரு புதிய உலகம் உருவாகும்.
இந்த அப்பாகலிப்ஸ் முற்றிலுமாக அழிந்து வேறொரு உலகம் உருவாகும் என்றெல்லாம் அவர்கள் இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், அவர்கள் வெவ்வேறு விதமாக இதை தெரிவித்தாலும் எதை காட்டுகின்றது என்றால், ஒரு புதிய உலகம் இங்கு உருவாகும் சாத்தியக்கூறு இருக்கின்றது, உள்ளது என்பதைத்தான் காட்டுகின்றது. அடுத்தது போகலாம். But these intuitions have lacked a basis of assured knowledge, and the mind of man has remained swinging between a bright future hope and a grey present certitude. But the grey certitude is not so certain as it looks, and a divine life evolving or preparing in earth nature need not be a chimera. All acceptations of our defeat or our limitation start from the implied or explicit recognition, first of an essential dualism and then of an irreconcilable opposition between the dual principles, between the conscient and the inconscient, between heaven and earth, between God and the world, between the limitless one and the limited many, between the knowledge and the ignorance. Thank you. Explanation. படிக்கவா? படிக்கட்டுமா சார்? சாரி படிங்க மேடம், படிங்க. படிங்க. மேடம் படிங்க மேடம். சார், தேங்க்யூ சார். தேங்க்யூமா. All the above intuitive forecasts about the future of this world lack the basis of assured knowledge. The mind of man always oscillates between a bright future hope, the certitude, the actuality. But the bleak situation of the world is not so certain as it looks. A divine life evolving or preparing in earth nature need not be a chimera, a fanciful hope that can never become true. How do the acceptance of our defeat or our intuition start? Because we recognize an essential dualism and an irreconcilable opposition between the dual principles of the conscient and the inconscient, between heaven and earth, God and the world, limitless one and limited many, the knowledge and the ignorance. Thank you, sir. Thank you. நாம் பார்த்தோம், காலம் தொட்டு இந்த உயர் உலகம் என்பதை வெவ்வேறு தரப்பினர் அவர்களுக்கே உரித்தான வகையில் அவர்கள் ஒரு தரிசனமாக கண்டு அதை வெளிப்படுத்தினார்கள். இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு இன்ட்யூட்டிவ் நாலேஜ், அதன் மூலமாகத்தான் அனைவராலும் கண்டறியப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டன. இருந்தாலும் கூட இத்தகைய ஒரு எதிர்காலத்தை குறித்த அந்த இன்ட்யூட்டிவ் ஃபோர்காஸ்ட் ஒரு ஞான திருஷ்டியுடன் ஒன்றை எதிர்காலத்தை குறித்த ஒரு உண்மையை மொழிதல், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு பின்னால ஒரு உறுதியான ஒரு அறிவினுடைய கட்டமைப்பு காணப்படுவது இல்லை. இதெல்லாம் அவர்களை கண்டறிந்தார்கள். ஆனா இதற்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஷ்யூர்டு நாலேஜ், ஒரு அடிப்படையான ஒரு அறிவு அல்லது ஞானம்
இதற்கு பின்னால இல்லை. ஆதலால்தான் மனிதனுடைய மனம் இத்தகைய விஷயங்களை முழுமையாக நம்ப மறுத்தது. மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே ஒருபுறம் இத்தகைய விஷயங்களே கேள்விப்படுகின்றான், ஒருபுறம் நேரடியாக எதிர்மறையான விஷயங்களை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பார்க்கின்றான். ஆகையால் மனிதனுடைய மனம் ஊசலாடுகின்றது. ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை ஒருபுறம், மறுபுறம் மிகவும் ஒரு இருள் தாங்கிய அந்த நிதர்சனம். ஒருபுறம் ஒளி பொருந்திய எதிர்காலம் குறித்த நம்பிக்கை ஒருபுறம் இருக்கின்றது, மறுபுறம் அவன் நேரடியாக காணும் இருள் பொருந்திய அந்த நிதர்சனம். அந்த நிதர்சனம் அவனை காண்கின்றான், த ஆக்சுவாலிட்டி. இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு சாதாரண மனிதன் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றான். அவனுடைய மனம் நிலையாக ஏதோ ஒன்றை நம்ப மறுக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உலகம் என்னதான் ஒரு இருள் பொருந்திய நமக்கு நம்பிக்கை வழங்காத நிலையில் இருந்தாலும் அது அவ்வாறு உண்மையிலேயே இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பட் த கிரே சர்டிடியூட் அப்படிங்கிறார். இந்த கிரேன் என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் பிரைட்டா ஒளி பொருந்தியதா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? அது பிரைட்டா இருக்கு அப்படிம்போம். கிரே சைட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விரும்பத்தகாத ஒரு பகுதி, ஒரு இருள் பொதிந்த ஒரு பகுதி. பட் த கிரே சர்டிடியூட் இஸ் நாட் சோ சர்டன் ஆஸ் இட் லுக்ஸ் அப்படிங்கிறார். அது பார்க்கறதுக்கு இருந்தாலும் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். பகவான் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இந்த வாக்கியத்தை கூறுகின்றார். The gray certitude is not so certain as it looks, and a divine life evolving or preparing in earth nature need not be a chimera அப்படிங்கிறார். கைமியரா என்ன அர்த்தம் அப்படின்னா, கைமியரா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு நடக்க முடியாத விஷயம், ஒரு பகல் கனவுன்னு சொல்றோம் இல்லையா? நிச்சயம் பகல் கனவு தான் கண்ணிட்டு இருக்காங்க, அவர் நிச்சயமா நடக்காது அப்படின்னு சொல்றோம். அது போலதான் அது ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா, நிச்சயமா நடக்காதுங்கிற மாதிரி நடக்க முடியாத நம்பிக்கை அது. அதுதான் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார் பகவான். அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். இந்த உலகம் தற்பொழுது அப்படி காணப்பட்டாலும் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். இந்த அத்தகைய அவ்வாறு காணப்படும் இந்த உலகத்தில் ஒரு தெய்வீக வாழ்வு பரிணமித்து வருகின்றது, அல்லது இந்த இந்த பூமியை அது தயார் செய்கின்றது, இந்த இயற்கையை அது தயார் செய்கின்றது என்பது ஒரு உண்மை அப்படிங்கிறார் பகவான். அது ஒரு நம்பத்தகாத விஷயமோ அல்லது ஒரு பகல் கனவோ கிடையாது அப்படிங்கிறார். என்ன காரணத்தினால நம்ம அந்த தோல்வி மனப்பான்மையுடன் இந்த வாழ்வை உலகத்தை பார்க்கின்றோம் என்றால், இந்த இருமை, டியூவலிசம், அதாவது ஒத்திசைவே ஆக்க முடியாத ஒரு எதிர்ப்பு, ஒருபுறம் உணர்வு நிலை, மறுபுறம் உணர்வற்ற நிலை, அவை இரண்டுக்கும் இடையில் கான்ஷியன்ட் அண்ட் இன்கான்ஷியன்ட், ஒருபுறம் சொர்க்கம், மறுபுறம் பூமி, இவை இரண்டுக்கும் இடையில் ஹெவன் அண்ட் எர்த், ஒருபுறம் இறைவன், மறுபுறம் உலகம், த காட் அண்ட் த வேர்ல்ட், இவை இரண்டுக்கும் இடையில் ஒருபுறம் அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று, ஒருமை, லிமிட்லெஸ் ஒன், மறுபுறம் வரையறைக்குட்பட்ட பல்வகையான அமைப்புகள், லிமிட்லெஸ் ஒன் அண்ட் த லிமிட்டெட் மெனி. ஒருபுறம் ஞானம், நாலேஜ், த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், மறுபுறம்
அந்த மல்டிப்ளிசிட்டியில பன்முகத்தன்மையில் இருந்து கொண்டு அது ஒன்றுதான் உண்மை, ஒருமைத்தன்மையை நாம் அறியாமல் இருத்தல், த இக்னோரன்ஸ். இந்த இரண்டுக்கும் இடையில இடையில நம்ம எப்பொழுதுமே என்ன பார்க்கின்றோம், இவை இரண்டுமே இந்த இத்தகைய இருமையான அம்சங்கள் எல்லாமே ஒன்று சேரவே முடியாது. இது எல்லாமே ஒத்திசைவை இந்த இத்தகைய இரட்டை அம்சங்களுக்கு இடையில் ஏற்படுத்த முடியாது என்று நாம் நம்புகின்றோம். ஆதலால் தான் இந்த உலகம் குறித்த எதிர்மறையான சிந்தனைகள் மனிதனுக்கு தோன்றுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். எஸ் சார். சார், அந்த ஒரு பாதி ஒரு விலங்கோட உடலாவும் இன்னொரு பாதி இன்னொரு விலங்கோட இருக்கிறதும் அதுதான் சினேரா அப்படின்னு சொல்றது. ஆமா, அது கூட சொல்லுவாங்க. அது சிங்கத்தினுடைய தலை தலை, அது போல குதிரையினுடைய உடம்பு, பாம்பினுடைய வால், அது கூட ஒரு ஃபிகரேட்டிவா சொல்லுவாங்க. அது ஆமா மித்திக்கல். ஆமா ஆமா மித்திக்கல் கிரீச்சர். ஆனா இங்க பகவான் சொல்லக்கூடிய அர்த்தம் அது அல்ல. அப்படியே சொல்லக்கூடியது இங்க அதாவது அது என்ன அர்த்தம் இல்ல, அது சிம்பாலிக்கா என்ன குறிக்குன்னா, அது மாதிரி ஒரு இல்ல அது நீங்க சொல்றது உண்மை, அதுக்கும் உண்மை இருக்குது. அதாவது உங்க மைக் ஆஃப் பண்ணீங்க, சொல்றேன், உங்க மைக் ஆஃப் பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன பகவான் அத்தகைய அது ஒரு ஃபிகரேட்டிவ் அனிமலா இருக்கிறதுனால, அது மாதிரி ஒரு அனிமல் இருக்கவே முடியாது இல்லையா, நடக்கவே முடியாத விஷயம். அந்த குறிப்பதாகத்தான் அந்த விலங்கு அங்க ஒரு மித்திக்கல் கேரக்டரா, கிரீச்சரா அங்க குறிப்பிடப்படுகின்றது. அந்த மித்திக்கல் கிரீச்சர் சிம்பாலிக்கா எதை வெளிப்படுத்துகின்றது என்றால், ஒரு நடக்கவே முடியாத ஒரு நம்பிக்கை, அதுதான் அர்த்தம். ஒரு 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 பிரம்மாண்டமான கற்பனை, ஆனா அது நடக்க முடியாது. அந்த அந்த விலங்கும் ஒரு அந்த மித்திக்கல் கிரீச்சர் எதற்காக சித்தரிக்கப்பட்டது என்றால், அது அது இயலாத விஷயம் இல்லையா. எப்படி ஒரு சிங்கத்தின் தலையும் குதிரையினுடைய உடலும் பாம்பினுடைய வாலும் கொண்ட ஒரு மிருகம் இருக்க முடியும். சோ நடக்க முடியாத ஒன்றை சித்தரிப்பதாக தான் அர்த்தம். அதனால அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம. இல்ல நெகட்டிவ் கொனோட்டேஷனா பாசிட்டிவ் கொனோட்டேஷன்? நெகட்டிவ். அது நெகட்டிவ். அது நெகட்டிவ். ஆனா பகவான் சொல்றது பாசிட்டிவ். இல்ல அது மாதிரி இல்ல அப்படிங்கிறாரு. இட் இஸ் நாட் எ கைமியரா அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்ப புரியுது சார், தேங்க்யூ வெரி மச் சார். இட் இஸ் நாட் எ கைமியரா அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு பகவான்? But the great certitude is not so certain as it looks, and a divine life evolving or preparing in earth nature need not be a chimera அப்படிங்கிறார். அப்படின்னா இல்ல அப்படிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்தது போகலாம். We have arrived by the train of our reasoning at the conclusion that this need be no more than an error of the sense mind and the logical intellect founded upon a partial experience. We have seen that there can be and is a perfectly rational basis for the hope of our victory. For the lower term of being, in which we now live, contains in itself the principle and intention of that which exceeds it, and it is by its own self-exceeding and transformation into that it can find and develop into a complete form its own real essence. Thank you, sir. Explanation. படிக்கவா? Yes. By our reasoning, we have arrived at the conclusion that the above dualism, as perceived by us, is no more than an error of the sense mind. It is a result of the logical intellect founded upon a partial experience. There can be and is a perfect rational basis for the hope of our victory. The lower term of being, that is our present existence,
contains in itself the principle and intention of that which exceeds it. Our present life can find its own real essence and develop it into a complete form only by its own self exceeding and transformation into that higher principle. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த செஷனுக்கு முன்னாடி கிரித் ஜோஷியோடைய வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் அந்த வீடியோ நம்ம லைஃப் டிவைன் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். அவர் எப்படி லைஃப் டிவைன்னா அவருக்கு லைஃப் டிவைன்னா மூலமாகத்தான் இவருக்கு பகவானுடைய அறிமுகம் கிடைக்கின்றது. அது வரைக்கும் அவர் எதையுமே நம்ப மறுத்தவர். லைஃப் டிவைன் ஆக்சிடென்டலாக படிக்கின்றார். அந்த அந்த உரையை கேட்டிருக்கலாம் கேட்டோம் என்றால் ரொம்ப நமக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பாம்பேயில் படிக்கும் பொழுது அவருடைய ரூம்மேட், அவருடைய நண்பர் நண்பரனுடைய உறவினர், நெருங்கிய உறவினர் அதை படிக்க சொல்லி கொடுத்தார் என்று நண்பர் அந்த புத்தகத்தை இவருக்கு தருகின்றார். ஏனென்றால் அதை படித்து புரிந்து கொள்ள அவருக்கு முடியல. நீ இதை கொஞ்சம் படித்து எனக்கு சொல் அப்படிங்கிறார். முதல்ல இவர் மறுத்து விடுகின்றார். அப்புறமா ஏதோ தெரியல படிக்க ஆரம்பிக்கின்றார். படிக்க ஆரம்பித்தவுடன் அவருக்கு ஒரு வாரம் அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியல, அப்படி படிக்கின்றார். அதுக்கப்புறம் பகவானை ஸ்ரீ அன்னையை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது பாண்டிச்சேரியில். அப்பொழுதுதான் எதை உணர்கின்றார், லைஃப் டிவைன்ல பகவான் கூறியுள்ளது லைஃப் டிவைனை போல ஒரு புத்தகம் அதாவது மனிதனுடைய அறிவுக்கு மனிதனுடைய அறிவு ஏற்கும் வண்ணம் அந்த பரம்பொருள் குறித்த உண்மைகளை மனிதனுடைய அறிவு ஏற்கும் வண்ணம் விளக்கும் ஒரே நூல் இந்த உலகத்தில் த லைஃப் டிவைன் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஹியூமன் இன்டெலெக்டுக்கு புரியும் வண்ணம் அந்த டிவைன் சமாச்சாரத்தை, ஏன்னா டிவைன் என்பது இட் இஸ் ஆல் said and done, இட் cannot be explained. பகவான் அது ஒரு கண்டிஷனல் கிளாஸ் தான். அது we have to qualify our statement. 1000 லைஃப் டிவைன் இருந்தாலும் அந்த டிவைன் இட் இஸ் ஸ்டில் இன்எக்ஸாஸ்டபிள், ineffable. அது உண்மை, அதை பகவானே கூறுகின்றார். இருந்தாலும் அந்த பரம்பொருள் குறித்த உண்மைகளை, இந்த உலகம் குறித்த பிரபஞ்சம், இதனுடைய படைப்பு, இது குறித்த உண்மைகளை மனிதனுடைய அறிவு ஏற்கும் வண்ணம் விளக்கும் ஒரே நூல், ஒரே புத்தகம் லைஃப் டிவைன் என்று கூறுகின்றார். அந்த அடிப்படையில பார்த்தோம் என்றால் இங்க பகவானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். We have seen that there can be and is a perfectly rational basis for the hope of our victory. அதாவது இந்த புவி உலகில் தெய்வீக வாழ்வு அடைய முடியும் என்பதற்கான அறிவுபூர்வமான ஒரு அடிப்படை நிச்சயமாக உண்டு. அது நம்மளுடைய இந்த வெற்றிக்கான ஒரு நம்பிக்கையை அளிக்கும் வண்ணம் ஒரு மனிதனுடைய பர்ஃபெக்ட்லி ரேஷனல் பேசிஸ் அப்படிங்கிறார் பகவான். இதுதான் உண்மை, இது நான் ஆன்ம தரிசனமாக கண்டது, அனைவரும் அந்த ஆன்மீக ஞானம் வந்தவுடன் அதை உணர்வீர்கள் என்று சொல்லலாம். பகவான் அப்படி சொல்லல. பகவான் என்ன கூறுகின்றார், we have seen that there can be and is a perfectly rational basis for the hope of our victory. Our victory என்ன அர்த்தம்? இந்த கீழ் உலகம் அந்த தெய்வீக உலகமாக மாறுவது, அந்த நிலையை எட்டுவது என்பதுதான் இந்த வெற்றி என்பது. அதற்கான ஒரு அடிப்படை முகாந்தாரங்கள் எப்படி இருக்கின்றன என்றால், மனிதனுடைய அறிவுக்கு பொருந்தும் வகையில் பர்ஃபெக்ட்லி ரேஷனல் பேசிஸ்ல
இதை நம்ப முடியும், இந்த வெற்றிக்கான நம்பிக்கையை நம்மால் எட்ட முடியும் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், நாம் வாழும் இந்த உலகம், தற்பொழுது இருக்கக்கூடிய நம் உலகம், த லோவர் டேர்ம் ஆஃப் பீயிங் இன் விச் வி நவ் லிவ், நாம் இருக்கக்கூடிய நிலை. பகவான் என்ன கூறுகின்றார்? எந்த நிலையில், எந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோமோ அதில் என்ன இருக்கின்றது என்கின்றார். contains in itself the principle and intention of that which exceeds it. அதாவது கீழ் உள்ள உலகம் இருக்கின்றது, அதில் தான் நாம் இருக்கின்றோம். இதற்கு மேல ஒரு உயர்வான உணர்வு நிலையை கொண்ட உலகம் இருக்கின்றது, ஒரு நிலை இருக்கின்றது. அது எங்க இருக்கின்றது என்றால், அதனுடைய விதிகள், அதனுடைய சாராம்சம் எங்கே இருக்கின்றது? மேலே இல்லை, அது நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கு உள்ளேயே இருக்கின்றது. எதை தற்பொழுது உள்ள நிலை, தற்பொழுது உள்ள நம்முடைய வாழ்வு உலகம் விஞ்ச விழைகின்றதோ அது நாம் இருக்கும் நிலை இருப்பு அதற்குள்ளேயே இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். lower term of being in which we now live contains in itself the principle and intention of that which exceeds it அப்படிங்கிறார். எதை நாம் உயர்வான நிலையை எட்ட வேண்டும், நம்மை கடந்து எந்த உயர்வான நிலையை எட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த உயர்வான நிலை என்பது நமக்குள்ளேயே இருக்கின்றது அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேத காலத்து ரிஷிகள் என்ன கூறினார்கள் என்றால், அந்த உயர் உலகம் இருக்கின்றது, அந்த உயர் உலகம் எல்லாம் எப்படி அந்த உயர் உலகத்தை எப்படி உருவாக்குவது, கட்டுமானம் செய்வது என்றால், நாம் இருக்கும் நிலையிலிருந்துதான், இப்பொழுது உள்ள நிலையிலிருந்துதான் அந்த உயர் உலகத்தை கட்டுமானம் செய்ய வேண்டும், அதையும் மனிதன் தான் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த வேத காலத்து ரிஷிகளினுடைய கூற்றை பகவான் கூறியிருந்தார். அதைதான் இங்க பகவான் மீண்டும் அதே கருத்தை தான் கூறுகின்றார். இட் இஸ் பை இட்ஸ் ஓன் செல்ஃப் எக்ஸீடிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு தட் அப்படிங்கிறார். நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய மனம் என்கின்ற நிலை, மனோமய நிலையை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதைத்தான் ஓன் செல்ஃப் எக்ஸீடிங். அது மாத்திரமல்ல, எந்த உயர்வான நிலையை நோக்கி நாம் கடந்து செல்கின்றோமோ, அதிமானச நிலையை நோக்கி நாம் கடந்து செல்கின்றோம். அதன் மூலம் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையை திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். அண்ட் இட் இஸ் பை இட்ஸ் ஓன் செல்ஃப் எக்ஸீடிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு தட் சூப்பர் மைண்ட். By its own self-exceeding and transformation into that it can find and develop into a complete form of its own real existence. அப்பொழுதுதான் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய வாழ்வு என்பது முழுமை பெற்று அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், சாராம்சம், அதை முழுவதுமாக வெளிப்படுத்த முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார், உலகம் எப்படிதான் இருக்கு, மோசமா இருக்கின்றது, நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த உலகம் வேற, அந்த உலகம் வேற, டிவைன் வேற, மனிதன் வேற என்று பிரிச்சு பார்க்க கூடாது. நாம் இருக்கும் நிலைக்குள்ளதான் எதை நாம் அடைய வேண்டுமோ அதற்கான வித்து எங்க இருக்கின்றது என்றால் நாம் இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் நாம் தான் அந்த உயர்வான நிலையை உருவாக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதற்காகத்தான் பகவானும் அன்னையும் பாடுபட்டார்கள். அதிமானச ஒளி என்னுடைய வெளிப்பாடு நிகழ்ந்தது, உணர்வு நிலை வெளிப்பட்டது. இதெல்லாம் எதற்காக என்றால் இந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். பேராகிராஃப் 5 உள்ள போகலாம். Paragraph 5. But there is one point in the reasoning which till now we have left somewhat obscure. And it is precisely in this matter of the coexistence of the knowledge and the ignorance. Admittedly, we start here from conditions which are the opposite of the ideal divine truth, and all the circumstances of that opposition are founded
upon the being's ignorance of himself and of the self of all, outcome of an original cosmic ignorance, whose result is self-limitation, and the founding of life on division in being, division in consciousness, division in will and force, division in delight, division and limitation in knowledge, power, love, with as consequence the positive opposite phenomena of egoism, obscuration, incapacity, misuse of knowledge and will, disharmony, weakness, and suffering. Thank you. Thank you. Explanation. Padikava, sir. Yes, sir. We have to make ourselves clear in the matter of the coexistence of the knowledge and the ignorance. How did such a thing become possible? We start here from our present conditions, which are the opposite of the ideal divine truth. All the circumstances of that opposition are founded upon the being's ignorance of himself and the self of all. It is an outcome of an original cosmic ignorance whose result is self-limitation. Our present life is founded on division in being, division in consciousness, division in will and force, division in delight, division and limitation in knowledge, power, love. Consequently, it is characterized by the opposite phenomena of egoism, obscuration, incapacity, misuse of knowledge and will, disharmony, weakness, and suffering. Thank you, sir. Thank you. Thank you. நாம் பார்த்தோம், இந்த உலகம் என்பது ஏன் ஒரு இருளான அம்சத்தை உடையதாக காணப்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய புலன் சார்ந்த மனம் அதனில் ஏற்படும் ஒரு பிழையின் காரணமாகத்தான் இவ்வாறு ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தர்க்க செயல்படும் மனிதனுடைய அந்த புத்தி அறிவு என்பது ஒரு முழுமையான அனுபவத்தின் பெயரில் செயல்படுவதில்லை, ஒரு பகுதியான அனுபவத்தின் பெயரிலே செயல்படுகின்றது. அதனால் தான் இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு இருளடைந்த உலகமாக காணப்படுகின்றது. ஸோ இது ஒரு எரர் ஆஃப் பர்செப்ஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் அவ்வாறு இருந்தாலும் இங்கு எந்த அம்சம் காணப்படுகின்றது என்றால், ஞானமும் அறியாமையும் கலந்த அம்சம் ஒரு சேர காணப்படுகின்றது. அதை நாம் மறுக்க முடியாது. நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்பது ஒரு சேர காணப்படுகின்றது. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு சேர காணப்படுகின்றது. இது எப்படி சாத்தியம்? எப்படி அறியாமை என்பது இத்தகைய இந்த நிலையில் உட்புகுந்தது? இது எப்படி சாத்தியமாயிற்று? நாம் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்தோம் என்றால் எல்லாமே அந்த இறை உண்மைக்கு எதிரான நிலைகளாக காணப்படுகின்றன. இந்த எதிரான காணப்படும் நிலைகள் எல்லாமே எதன் அடிப்படையில் அமைந்தன என்றால், அந்த தனிப்பட்ட ஜீவனினுடைய அறியாமை. அறியாமை என்றால் அவன் தன்னை தான் யார் என்பதை அறிந்திருக்கவில்லை. உண்மையிலேயே தான் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம் என்பதை அறிந்திருக்கவில்லை. அதுதான் ignorance of himself. அது மாத்திரமல்ல, தன்னுள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அம்சம்தான் அனைவருள்ளும் இருக்கின்றது என்பதையும் அவன் அறிந்திருக்கவில்லை. த செல்ஃப் ஆஃப் ஆல், இதையும் அறிந்திருக்கவில்லை.
ஸோ இதுதான் அடிப்படை காரணம் அப்படிங்கிறார் பகவான். இந்த அறியாமை தான் இந்த எதிர்மறையான காரணங்களுக்கு காரணம் அப்படிங்கிறார். இந்த அறியாமையும் பார்த்தோம் அப்படின்னா இதற்கு மூலம் எங்கு இருக்கின்றது என்றால் அடிப்படையாக இதனுடைய மூலம் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால் பிரபஞ்சம் தழுவிய அந்த அறியாமை, காஸ்மிக் இக்னோரன்ஸ். அதன் அடிப்படையில் தான் இந்த இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸ் என்பது அமைகின்றது. இக்னோரன்ஸ் என்றால் தனித்திருப்பது, அந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம் என்பதை அறியாமல் இருப்பது, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அதே பரம்பொருளினுடைய அம்சம்தான் மற்றவர்களிடம் இருக்கின்றது என்பதை அறியாமையில் இருப்பது. ஆதலால் தான் நாம் வேறு மற்றவர்கள் வேறு என்று நினைத்திருப்பது. இதுதான் இந்த இக்னோரன்ஸ். இந்த இக்னோரன்ஸுக்கு ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் ரீதியாக இந்த அறியாமை இருப்பதால் தனிப்பட்ட அளவிலும் இது இருக்கின்றது அப்படிங்கிற. ஸோ இதுக்கு வந்து இட் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் அன் ஒரிஜினல் காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற. இந்த ஒரிஜினல் காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்ன அதனுடைய சிறப்பான அம்சம் என்றால், நாம் வந்து நமக்கு நாமே ஒரு சிறையை போட்டுக்கிறோம். எப்ப நம்ம வந்து ஒட்டுமொத்த அம்சத்திலிருந்து விலகிய தனிப்பட்ட அம்சம் என்று நினைக்கின்றோமோ அப்பவே என்ன பண்ணிடுறோம், நம்மை சுற்றி ஒரு வேலியை அமைத்துக் கொள்கின்றோம், ஒரு செல்ஃப் லிமிட்டேஷன். நான் வேறு மற்றவர்கள் வேறு நினைக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு செல்ஃப் லிமிட்டேஷன் நடைபெறுகின்றது. ஸோ இந்த அறியாமையின் காரணமாக எது நடைபெறுகின்றது என்றால் செல்ஃப் லிமிட்டேஷன். வரம்புக்கு உட்பட்டு தன்னை தனித்து இருத்தல், அதுதான் செல்ஃப் லிமிட்டேஷன். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தால் அந்த இக்னோரன்ஸ், காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஆகையினால்தான் நம்முடைய வாழ்வு, நாம் தற்போதைய வாழ்வு வந்து எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால் அந்த ஒருமையின் அடிப்படையில் அமைந்திருக்கவில்லை. இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிவிஷன் இன் பீயிங். எல்லாமே பிரிவினைக்குட்பட்ட ஒரு அமைப்பின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்வும் அமைந்துள்ளது. அவனுடைய உணர்வு நிலையும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் a divided கான்சியஸ்னஸ். இட் இஸ் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இல்லை, அவனுடைய இண்டிவிஜுவல் ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தனிமனிதனுடைய உணர்வு நிலையும் அமைந்துள்ளது. அதே போல ஒவ்வொரு தனிமனிதனுடைய சங்கல்பமும் சக்தியும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அந்த ஒட்டுமொத்த அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய சக்தி சங்கல்பம் அதனுடன் இணைந்து செயல்படுவதில்லை. ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு விதமாக செயல்படுகின்றான் இந்த உலகத்தில். ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வீல் இருக்கு. இதை ஒவ்வொரு மனிதனும் தனக்கே பிரத்யேகமாக நோக்கங்களை வைத்துக்கொண்டு அந்த சக்தியின் மூலம் செயல்படுகின்றன. அதனால்தான் வந்து இங்க அந்த யூனிட்டி கிடையாது, கான்ஃபிளிக்ட் வருது. என்ன காரணம்? there is a division in will and force. அங்க யூனிட்டி இல்லை. அதனால என்ன நடைபெறுகின்றது? டிவிஷன் இன் டிலைட். அந்த மகிழ்ச்சி என்பது எல்லோராலும் அனுபவிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கின்றது. தனித்து அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பகுக்கப்படுகின்றது. மனிதனுடைய ஞானமும் ஒரு பகுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது, முழுமையாக இல்லை. டிவிஷன் அண்ட் லிமிட்டேஷன் இன் நாலேஜ், பவர் அண்ட் லவ், இதெல்லாம் அடிப்படை காரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவிஷன் எதனால வந்தது அப்படின்னா இக்னோரன்ஸ்னால. இக்னோரன்ஸுக்கு அடிப்படை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காஸ்மிக் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் என்ன அதனுடைய அடிப்படை? இக்னோரன்ஸ் என்பதற்கான அடிப்படை அர்த்தம், பொருள் என்னவென்றால் நானும் அந்த பரம்பொருளும் வெவ்வேறானவை கிடையாது, நானும் அந்த பரம்பொருளும் ஒன்று. என்னிடம் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் அனைவரிடமும் இருக்கின்றது. ஆகையால் நானும் மற்றவர்களும் வேறொருவர் தனித்து வேறொருவர் அல்ல என்கின்ற அந்த உண்மையை அறிந்திருத்தல், அதுதான் நாலேஜ். அதை அறியாமல் இருந்தால் இக்னோரன்ஸ். இதுதான் அடிப்படை எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து துன்பங்களுக்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிறார் பகவான். ஆகையினால்தான் இங்க என்ன நடைபெறுகின்றது? எதிர்மறையான அம்சங்கள் தான் மேலோங்கி காணப்படுகின்றன. மனிதனுடைய தான் என்கின்ற உணர்வு நிலை, ஈகோயிசம். அப்ஸ்கியூரேஷன் என்ன அர்த்தம்? தெளிவற்ற நிலை. நம்மால வந்து அந்த ட்ரூத்தை பார்க்க முடியல, எல்லாத்திலையும் ஒரு தெளிவற்ற நிலையை பார்க்கின்றோம். இன்கெப்பாசிட்டி ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு நாமே ஒரு வேலையை அமைத்துக் கொள்கின்றோம், வரையறுப்புகளை நியமித்துக் கொள்கின்றோம். ஒன்ஸ் வி ஆர் லிமிட்டட்
we are also incapacitated. நம்மால வந்து முழுமையான சக்தியுடன் செயல்பட முடிவதில்லை. நாம் எல்லாமே நமக்கென்றே வைத்துக் கொள்வதால் நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய அறிவையும் சங்கல்பத்தையும் நம்முடைய சுயலாபத்திற்காகவும் என்னுடைய ஈகோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நான் தவறாக பிரயோகிக்கின்றேன். மிஸ்யூஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் வில். இதனால் என்ன நடைபெறுகின்றது, ஒரு ஒத்திசைவற்ற நிலை உண்டாகின்றது. டிசார்மனி சமுதாயத்தில் பார்க்கின்றோம், நாடுகளுக்கு இடையே பார்க்கின்றோம். இந்த உலகத்துல வந்து டிசார்மனி என்பது எங்க ஒரு குடும்பத்தில் பார்க்கின்றோம், நிறுவனங்களில் பார்க்கின்றோம், எல்லா இடத்துலையும் இந்த டிசார்மனி என்பது ஒரு ரூபத்தில் இல்லைன்னா இன்னொரு ரூபத்துல வருகின்றது. லிமிட்டேஷன் இருந்தாலே கூடவே வரக்கூடியது அந்த பலவீனம், வீக்னஸ், சஃபரிங். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அப்படிங்கிறாரு. டிவிஷன் தான் காரணம் என்று பகவான் கோருகின்றார். அடுத்தது போகலாம். We have found that this ignorance, although shared by matter and life, has its roots in the nature of mind, whose very office it is to measure off, limit, particularize, and thereby divide. But mind also is a universal principle, is one, is Brahman, and therefore it has a tendency to unifying and universalizing knowledge, as well as to that which marks off and particularizes. The particularizing faculty of mind only becomes ignorance when it separates itself from the higher principles, of which it is a power, and acts not only with its characteristic tendency, but also with a tendency to exclude the rest of knowledge, to particularize first and foremost, and always, and to leave unity as a vague concept to be approached only afterwards, when particularization is complete and through the sum of particulars. This exclusiveness is the very soul of ignorance. Thank you. Thank you. Explanation. சார் நான் படிக்கும். Yes, madam. This ignorance has its effect upon matter and life. Yet it has its roots in the nature of mind, whose very character is to measure off, limit, particularize, and thereby divide. But the mind is also a universal principle, is one, is Brahman. It marks off and particularizes, and at the same time it has a unifying and universalizing knowledge as well. This particularizing faculty of mind only becomes ignorance when it separates itself from the higher principles. The mind is only a power of the higher principles. It acts not only with its characteristic tendency, but also with a tendency to exclude the rest of knowledge. It particularizes first and foremost and always, and to leave unity as a vague concept to be approached only afterwards. When particularization is complete, and through the sum of particulars, the mind approaches towards unity. This exclusiveness is the very soul of ignorance. Thank you, madam. Thank you. நாம் பார்த்தோம், அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இக்னோரன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னா டிவிஷன், அதுதான் அடிப்படையில பார்த்தோம். ஆரிஜின் வந்து காஸ்மிக் இக்னோரன்ஸ், தனி மனிதனுடைய அறியாமை என்பது காஸ்மிக் லெவல்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதற்கும் அடிப்படையில காரணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவிஷன் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எங்கேருந்து இந்த இக்னோரன்ஸ் என்பது வந்தது பார்க்குறோம்ல. இந்த இக்னோரன்ஸ் தான் வந்து அறியாமை தான் வந்து அறியாமைனா அந்த அறியாமை அந்த ஒன்னஸ், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அதனும் அதுவும் நானும் வேறு அல்ல என்று நினைப்பது தான் நாலேஜ்.
வேறு என்று நினைப்பதுதான் இந்த இக்னோரன்ஸ். இந்த இக்னோரன்ஸ் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, இந்த இக்னோரன்ஸ் வந்து எல்லா லெவல்லையும் இருக்கு அப்படிங்கிறாரு. சட நிலையிலும் இருக்கின்றது, வாழ்வு என்கின்ற நிலையிலும் இருக்கின்றது. ஆனா அதனுடைய வேர் எங்க இருக்கு அப்படின்னா, மனிதனுடைய மனம் என்கின்ற அந்த அம்சத்தில் தான் இருக்கின்றது. அதனுடைய மனதினுடைய அடிப்படை அம்சமே எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் பகுத்து பகுத்து அது அளவிடும், அவ்வளவுதான். டு மெஷர் ஆஃப், லிமிட், வரையறைக்குட்படுத்தும், பர்டிகுலரைஸ், குறிப்பா ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கும் அது. அண்ட் தேர்பை டிவைட். இந்த கருத்து வந்து நம்ம லைஃப் டிவைன்ல அடிக்கடி பார்க்குறோம். லைஃப் டிவைன்ல பார்க்குறோம், சாவித்திரியில பார்த்தோம். இந்த செல்ஃப் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற இந்த கேண்டோ பார்த்தோம்னா அப்படியே கம்ப்ளீட்டா இதுதான். மைண்டை பத்தி நிறைய சாவித்திரியில இதே கருத்தை தான் கூறுகின்றார். மைண்ட் வந்து என்ன பண்ணோம், இந்த பகவான் கூறுகின்றார் இல்லையா, மனிதனுடைய மனம் வந்து ட்ரூத் வந்து ஆகாயம் போல விருந்திருந்தாலும் என்ன செய்கின்றது, அது இட் கட்ஸ் இன்டு ஸ்கை ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறார் சாவித்திரியில. அதைத்தான் மனம் செய்கின்றது. மனம் வந்து ஒரு முழுமையை என்ன செய்கின்றது, பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை கூறு போடுகின்றது. கூறு போடும் வேலைதான் மனம் செய்கின்றது. மனதினுடைய அடிப்படை அம்சம் என்னன்னா, குணாதிசயம், கூறு போடுதல். ஒன்றை முழுமையை எடுத்துக்கொண்டு முழுமையாக பார்க்காமல் பகுதியை எடுத்துக்கொண்டு பகுதியின் மூலமாக ஒன்றை அடைய விரும்புதல். ஸோ எல்லாமே பார்ஷியலா இருக்கு. அதுதான் மனிதனுடைய மனம் என்கின்ற அமைப்பினுடைய அம்சம். அது என்ன செய்கின்றது, எல்லாத்தையும் வந்து அது பிரிக்கின்றது. மனிதனுடைய மனம் மேலோங்கி செயல்படுவதனால்தான் ஹியூமன் பீயிங்ஸ்னால்தான் வந்து டிவிஷன் ஏற்படுகின்றது. வெவ்வேறு நாடுகள் பார்க்குறோம், வெவ்வேறு நிறங்களை வைத்து பிரிக்கின்றோம். வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு மொழி என்கின்றோம், வெவ்வேறு இனம் என்கின்றோம். எல்லாத்திலையும் டிவிஷனை கொண்டு வந்துடுறோம் நம்ம. வெவ்வேறு மதம், வெவ்வேறு இனம், வெவ்வேறு சமுதாயம், எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு டிவிஷன் கொண்டு வந்துடுறோம். ஏன்னா மைண்டினுடைய வேலை அப்படிதான் அது. ஆனா பகவான் என்ன கூறுகின்றார், மைண்ட் வந்து ஒரு தனிப்பட்ட அம்சமாக இருந்தாலும் அதுவும் ஒரு பிரபஞ்ச ஒரு நியதியாக செயல்படும் அப்படிங்கிறார். இட் இஸ் ஆல்சோ யூனிவர்சல் பிரின்சிபிள் அப்படிங்கிறார். அந்த பிரம்மனினுடைய ஒரு அம்சம் தான் மனம். என்ன காரணம் அப்படின்னா, ஏன் பகவான் கூறுகின்றார் என்றால், நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த உலகத்தில் காணப்படுவது எல்லாமே அந்த 7 அம்சங்கள் தான் பார்த்தோம். சச்சித் ஆனந்தா, சூப்பர் மைண்ட், மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர்னு பார்த்தோம். நீ எதை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மூலம் எங்க அப்படின்னா சச்சித் ஆனந்தா தான். மைண்ட் இஸ் ஆல்சோ, மைண்டுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா சூப்பர் மைண்ட் தான் இருக்கு. ஆகையில்தான் பகவான் என்ன கூறுகின்றார், மைண்ட் இஸ் ஆல்சோ யூனிவர்சல் பிரின்சிபிள், இஸ் ஒன், இஸ் பிரம்மன் அப்படிங்கிறார். மைண்ட் இஸ் ஆல்சோ பிரம்மன். ஆனா அது வேலை செய்யும் பொழுது இது மாதிரி தனித்திருந்து வேலை செய்கின்றது. அதே சமயம் என்ன செய்கின்றது, அதற்கு ஒருங்கிணைக்கும், அந்த பிரபஞ்சம் ரீதியாக தன்னுடைய அறிவை விஸ்தரிக்கும் அந்த இயல்பும் மனித மனதிற்கு உண்டு அப்படிங்கிறார். ஆனா மனித மனம் வந்து அந்த இது பின்புலத்தில் தான் இருக்கின்றது. எது வந்து மேலோங்கி செயல்படுகின்றது என்றால் அந்த பிரிக்கும் செயல் தான் மனிதனுடைய மனதில் மேலோங்கி செயல்படுகின்றது. பகவான் எவ்வாறு இதை விளக்குகின்றார் என்றால், ஆங்கிலத்தில் பர்டிகுலரைசிங் ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறார். பர்டிகுலரைசிங் ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட் என்றால் என்ன அர்த்தம், ஒன்றை குறிப்பாக கையில் எடுத்துக்கொண்டு அதில் மாத்திரமே கவனம் செலுத்துவது. அது மனிதனுடைய மனதினுடைய விசேஷமான அம்சம். அதுதான் வந்து அறியாமையாக மாறுகின்றது அப்படிங்கிறார். எப்படி அறியாமையாக மாறுகின்றது என்றால், அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அது தன்னை அந்த உயர் விதியில் இருந்து பிரித்துக் கொள்கின்றது. இட் செப்பரேட்ஸ் இட் செல்ஃப் ஃப்ரம் த ஹையர் பிரின்சிபிள்ஸ். மைண்ட் என்ன நடைபெறுகின்றது, தன்னுடைய மூலமான அதிமனம் சூப்பர் மைண்ட்ல இருந்து பிரிச்சுக்குது. அதனால்தான் அதுக்கு வந்து அந்த அறியாமைக்கு உட்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் மனம் என்பது அந்த உயர் விதியினுடைய ஒரு சக்தி தான். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், அதனுடைய அடிப்படை
குணாதிசயம் என்னவென்றால் ஒன்றை மாத்திரம் அது கவனத்தில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கவனம் முழுவதும் ஒன்றில் மாத்திரம் குவித்து கொண்டு மற்ற விஷயத்தை அது விலக்குகின்றது அப்படிங்கிறார். கேரக்டரிஸ்டிக் டெண்டன்சி, but also with the tendency to exclude the rest of knowledge. ஒன்றை குறித்து அது கவனம் செலுத்துகின்றது, அதே சமயம் என்ன செய்கின்றது, மற்ற விஷயங்கள் குறித்த அந்த ஞானத்தை அது விலக்கி வைக்கின்றது. முதல்ல எதை செய்கின்றது அப்படிங்க பகவான் என்ன கூறுகின்றார், முதல்ல அது தன்னுடைய கவனத்தை ஒரு பொருள்ல குவித்துக் கொள்கின்றது அப்படிங்கிறார். இட் பர்டிகுலரைசஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் அப்படிங்கிறார். அண்ட் டு லீவ் யூனிட்டி as a way கான்செப்ட், இந்த முழுமை என்கின்ற அம்சத்தை அது ஏதோ ஒரு முக்கியமில்லாத அம்சம் போல பின்புலத்திற்கு அது தள்ளுகின்றது. ஸோ முதல்ல அது மைண்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை மாத்திரம்தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது. அதை அடைந்த பின் என்ன செய்கின்றது, அந்த முழுமையை, இந்த தனித்தனி விஷயங்களை ஒன்று சேர்த்து முழுமையை உருவாக்க முயற்சி செய்கின்றது. இந்த கருத்து தான் பகவான் கூறுகின்றார். இந்த பகுதியை முதல்ல அது உருவாக்குகின்றது. பகுதிகளின் கூட்டிணைப்பு மூலம் அது ஒரு செயற்கையான ஒரு முழுமையை உருவாக்குகின்றது. ஆதலால் தான் அந்த உண்மையான முழுமை என்பதை மனதினால் எட்ட முடிவதே இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். த ரியல் ஹோல் அப்படிங்கிறத மனிதனால் எட்ட முடியாது. ஆர்டிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், பகுதியா சேர்த்து அந்த முழுமை என்பது நம்மளுக்கு தெரிந்த கதையை தான் பார்த்துருக்குறோம். அந்த குருடர்கள் யானையை பார்க்கும் கதை தான், பகுதியா பார்க்கறது. அதெல்லாம் அது மூலமா ஒரு முழுமையான உருவத்தை உருவாக்க சித்தரிக்க முயல்வது. அவ்வாறு சித்தரிக்க முயலும் உருவம் உண்மையிலேயே அந்த உண்மையான உருவத்திற்கு சற்றும் பொருந்தாத உருவமாகத்தான் அமையும். அந்த கருத்தை தான் பகவான் கூறுகின்றார். மைண்ட் முதல்ல என்ன செய்கின்றது என்றால் பர்டிகுலரைஸ் பண்ணுது. அது முடிந்த பின் அதன் மூலமாக ஒரு முழுமையை உருவாக்குகின்றது. அதனால உண்மையிலேயே ஒரு முழுமையான உண்மையை உருவாக்க முடிவதில்லை. இந்த விலக்கும் சுபாவம் குணாதிசயம்தான் இந்த அறியாமை என்பதற்கான ஒரு அடிப்படை அம்சமாக காரணமாக அமைகின்றது அப்படிங்கிறார். திஸ் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இஸ் எ வெரி சோல் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இதுதான் காரணம் அப்படிங்கிறாரு. இத்துடன் நம்ம முடித்துக் கொள்ளலாம். அடுத்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம்.